மகிழ்ந்தே நாம் இணைந்துள்ளோம். இறையாட்சி பணியிலே சாட்சியம் காண விரைந்தே நாம் வென்றிடுவோம். விரைந்தோம் இணைந்தோம் மகிழ்வோம் அவருடனே. உணர்வோம் பெறுவோம் பகிர்வோம் அன்புடனே. விரைந்தோம் இணைந்தோம் மகிழ்வோம் அவருடனே. உணர்வோம் பெறுவோம் பகிர்வோம் அன்புடனே. இரக்கத்தை விரும்பும் மகிழ்ந்தே நாம் இணைந்துள்ளோம். மகிழ்ந்தே நாம் இணைந்துள்ளோம். இறையாட்சி பணியிலே சாட்சியம் காண விரைந்தே நாம் வென்றிடுவோம். விரைந்தே நாம் வென்றிடுவோம். இழந்ததை தேடும் மானிட மகனாய் இருப்பதை கொடுக்கும் விதவையின் மனதாய். இழந்ததை தேடும் மானிட மகனாய் இருப்பதை கொடுக்கும் விதவையின் மனதாய். இளைய மகனாய் நாம் இழந்திடுவோம். தடையாய் எது வந்தாலும் களைந்திடுவோம். இளைய மகனாய் நாம் இழந்திடுவோம். தடையாய் எது வந்தாலும் களைந்திடுவோம். இயேசுவின் பலியிலே நாமும் இரு குடும்பமாய் தொடர்ந்திடுவோம். இரு குடும்பமாய் தொடர்ந்திடுவோம். இரக்கத்தை விரும்பும் இறைவனின் பலிக்கு மகிழ்ந்தே நாம் இணைந்துள்ளோம். மகிழ்ந்தே நாம் இணைந்துள்ளோம். இறையாட்சி பணியிலே சாட்சியம் காண விரைந்தே நாம் வென்றிடுவோம். விரைந்தே நாம் வென்றிடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, அடியோரை ஆசிர்வதித்து வரவேற்க அடியோரை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து இங்கே காத்திருக்கின்றீர். கரம் விரித்து இங்கே காத்திருக்கின்றீர். ஜெபத்தின் வழியாக ஜெபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர். நீரே எங்கள் மீட்பர். எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை. எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை. அந்த அக்கறையினால்தான் அந்த அக்கறையினால்தான் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்க எங்கள் மன்றாட்டுக்களை கேட்க எங்களோடு இருக்கின்றீர். எங்களோடு இருக்கின்றீர். எனவே எனவே எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் கோரிக்கைகளை எங்கள் கோரிக்கைகளை கருணை கூர்ந்து அளித்தருளும். கருணை கூர்ந்து அளித்தருளும். வல்லமை மிக்க உமது உதவியை வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம். இறைஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தந்தையோடும் தூய ஆவியோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே. ஆட்சி புரியும் இயேசுவே. ஆமென். ஆமென்.
அப்படியே நின்றவாறு நம்மையே அற்புத குழந்தை இயேசுவுக்கு அர்ப்பணித்தவர்களாக, நம்முடைய குடும்பங்களை அற்புத குழந்தை இயேசுவுக்கு அர்ப்பணித்தவர்களாக இந்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் உம் திரு குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறர் அன்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையையும் எனக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமென். அனைவரும் அமர்வோம். அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, அற்புத குழந்தை இயேசுவுக்கு 42வது ஆண்டு திருவிழாவை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் அற்புத குழந்தை இயேசுவின் வார்த்தைகளை உள்ளத்திலே தாங்கியவர்களாக நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் அற்புத குழந்தை இயேசுவின் திருத்தலம் தேடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு வரவேற்கின்றோம். நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அற்புத குழந்தை இயேசு ஆண்டவர், அவரை மகிமைப்படுத்த அவருக்கு நன்றி கூற கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். எனவே நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் நாம் ஒவ்வொருவரும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பகுதியில் வாழ்கிற மக்களையும் நம்முடைய அற்புத குழந்தை இயேசுவின் அருள் தலத்திற்கு திருநகருக்கு வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களையும் அற்புத குழந்தை இயேசு ஆண்டவர் தன்னுடைய பிஞ்சு கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம். இன்றைய நாளில் நமக்காக இந்த திருவிழா திருப்பலியினை நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கின்ற அருள் பணி சூசிராஜ் அவர்களை தற்பொழுது நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். தந்தை அவர்களை ஏற்கனவே பலரும் அறிந்திருக்க வாய்ப்பிருக்கின்றது. ஆர்கேபுரம் அற்புத குழந்தை இயேசுவின் திருத்தலத்தில் 5 ஆண்டுகள் அற்புதமாக மிக சிறப்பாக பங்கு பணியாளராக பணியாற்றியிருக்கின்றார்கள். தற்பொழுது ஆவூர் பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தின் பங்கு தந்தையாகவும் செனட் செக்ரட்டரியாகவும் திருச்சி மறை மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தந்தை சூசைராஜ் அவர்களை கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்போம். யூபிலி 2025வது ஆண்டில் நம்முடைய திருத்தந்தை அவர்களினுடைய அழைப்பை ஏற்று சிறப்பாக
இந்த யூபிலி ஆண்டை கொண்டாடும் விதமாக இந்த திருவிழா நாட்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளை முன்னெடுத்து சிந்தித்து வருகின்றோம். இன்றைய நாளில் எதிர்நோக்கில் நிலைத்திருப்போம் என்கின்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நாளில் நம்முடைய பங்கு இறை மக்கள் மற்றும் குழந்தை இயேசுவின் பக்தர்கள் இணைந்து இந்த திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றோம். எனவே நம்முடைய திருநகர் அற்புத குழந்தை இயேசுவினுடைய பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும், குழந்தை இயேசுவின் பக்தர்கள் ஒவ்வொருவரையும், நம்முடைய பங்கின் கிளைப்பங்காகிய நத்தமாடிப்பட்டி இறை மக்களையும் அன்போடு பாசத்தோடு வரவேற்கின்றோம். ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் இந்த நாளிலே முன்வைத்து ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் நன்றியறிதல்களையும் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம், நன்றி கூறுவோம். மேலும் இன்றைய நாளில் திருப்பலிக்கு முன்பாக வாசிக்கப்பட்டிருக்கிற குடும்ப கருத்துக்களுக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுக்கிற குடும்பங்களினுடைய கருத்துக்களுக்காகவும் இணைந்து நாம் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மேலும் இந்த நாளில் திருவிழா சிறக்க உதவி செய்திருக்கிற உபகாரிகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அனைவரும் அப்படியே அமர்ந்தவாறு சொல்ல சொல்ல இந்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உமினிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். சிறிய குழந்தை இயேசுவே, வானக தந்தையை அப்பா என்று வாஞ்சியோடு அழைக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. நாங்களும் உம்மோடு ஒன்று சேர்ந்து அந்த அன்பு தந்தைக்கு இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். அன்பு பலியாக அவருக்கு உண்மையை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். உம்மோடு எங்களையும் கூட்டி சேர்த்து அவருக்கு காணிக்கையாக்குகிறோம். எங்களுக்காக மட்டுமல்ல, பரந்த இவ்வுலகில் வாழும் எல்லா மக்களுக்காகவும் உம்மை வேண்டுகின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளது. நமக்கு ஒரு மகன் தரப்பட்டுள்ளார். ஆட்சியின் பொறுப்பு அவருடைய தோள் மேல் இருக்கும். அவருடைய பெயரோ வியத்தக ஆலோசனையாளர், வல்லமையுள்ள இறைவன், முடிவில்லாத தந்தை, அமைதியின் மன்னன் என வழங்கப்படும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரினுடைய நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எதிர்நோக்கில் நிலைத்திருப்போம் என்ற மைய சிந்தனையில் சிந்திக்கவும், இறையாசிரை பெற்று செல்லவும் இறைவனின் இல்லம் கூடி வந்துள்ள உங்கள் அனைவரையும் நம் பாதுகாவலரும் மீட்பருமான அற்புத குழந்தை இயேசுவின் திருவிழா திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். முன்னுரை: எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்ற தலைப்பில் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த ஆண்டை யூபிலி ஆண்டாக அறிவித்தார். யூபிலியில் நாம் மேற்கொள்ள வேண்டிய 8 செயல்பாடுகளையும் நம் 8 நவல் நாட்களில் சிந்தித்து அவற்றை நமது வாழ்வாக்க முடிவு செய்துள்ளோம். எதிர்நோக்கு கிறிஸ்தவ வாழ்வின் மையமாக உள்ளது. இறைவனின் திருவுளம் நம் வாழ்வில் நிறைவேற திறந்த மனதுடன் இருப்பதே எதிர்நோக்கு. நம் எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை பின்னுக்கு தள்ளி இறைவனின் திருவுளம் நம் வாழ்வில் நடைபெறவும், எல்லா மக்களும் எல்லா வளங்களும் பெற்று சமத்துவ சமநீதி உலகம் நிலைநாட்டப்பட வேண்டி மகிழ்வுடன் இணைவோம் இப்புனித பலியில். இந்த சிந்தனைகளோடு இந்த திருவிருந்திலே நாம் பங்கெடுப்போம். இந்த திருவிருந்திலே தகுதியான முறையிலே பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து இறை தந்தை இடத்திலே நாம் இப்பொழுது மன்னிப்பு இறைஞ்சுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஒற்றும் தூய்மையின் தொடக்கவுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டுமென திருவுளமானீர். இதோ இந்த தண்ணீரை நீ நிறைவாக ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். ஆண்டவரே, உமது புனித நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கு உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த ஒப்பை பரிவிரக்கத்துடன் ஆசிர்வதித்தருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஒப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் எதிரியின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். நானும் தூய்மையாவே நீரே என்னை கழுவ, நானும் உரைப்பணிதலிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, நானும் தூய்மையாவே நீரே
எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களில் கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நடந்தோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவர், எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர். ஜெபிப்போமாக. இறைவா, எங்களை நீர் எவ்வளவு அன்பு செய்தீர் என்றால், ஓர் அன்பு குழந்தையாக உமது திருமகனையே எங்களுக்கு அளித்திருக்கிறீரே. அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி குழந்தையைப் போல அன்பாகவும் நேர்மையாகவும் முயன்று நடக்க எங்கள் அனைவருக்கும் வரம் தாரும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 1 முதல் 4 வரை. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவக்காரத்தை போலும் இருப்பார். அவர்
புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கையை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இவர்தாம் இவர்தாம் ஆட்சி மிகு மன்னர் இவர்தாம் இவர்தாம் ஆட்சி மிகு மன்னர் ஆண்டவர் இவர்தாம் இவர்தாம். மிகு மன்னர் உள்நுழையட்டும். மன்னரேவர் யாரும் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்தி நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்நுழையட்டும். மன்னரேவர் யாரும் ஆற்றல் வலிமை கொண்டன ஆண்டவர் போரில் வல்லவரே. ஆற்றல் வலிமை கொண்டன ஆண்டவர் போரில் வல்லவரே. தொன்மை மிகு கதவுகளே ஆண்டவர் இவர்தாம் இவர்தாம் ஆட்சி மிகு மன்னர் ஆண்டவர் இவர்தாம் இவர்தாம் ஆட்சி மிகு மன்னர் இவர்தாம் இவர்தாம். உங்கள் நிலைகளை உயர்த்தி நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்நுழையட்டும். மன்னரேவர் யாரும் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்தி நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்நுழையட்டும். மன்னரேவர் யாரும் தொன்மை மிகுந்த கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். தொன்மை மிகுந்த கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். ஆண்டவர் இவர்தாம் இவர்தாம் ஆட்சி மிகு மன்னர் ஆண்டவர் இவர்தாம் இவர்தாம் ஆட்சி மிகு மன்னர் படைகளின் ஆண்டவர் இவர்தாம் இவர்தாம். எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை திரு வசனங்கள் 14 முதல் 18 வரை. சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழி மரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாய் இருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும்
தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை நீ மகிமை செய்ய உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். என்னை நீ மகிமை செய்ய உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 2 இறை சொற்றொடர்கள் 22 முதல் 40 வரை. மோசையின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்து காத்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி, இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலருக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண்ணானவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அள்ளும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தில் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
பலியாக ஏற்றிடுவார், உனதாக மாற்றிடுவார். பலியாக ஏற்றிடுவார், உனதாக மாற்றிடுவார். அன்பு பூக்கள் மலரும் வாழ்வாய், என் வாழ்வு மலர்ந்து விடும், உன்னன்பு மகிழ்ந்து விடும். வாழ்வின் இறைவா, நீ தந்த வாழ்வை பலியாய் பாதம் தருகின்றோம். உங்களுடையதுமான இப்படி எல்லா வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, குழந்தை இயேசு என்ற இனிய பெயரை சூட்டி நாங்கள் ஆசையோடு அழைக்கும் உமது அன்பு திருமகனுடன் இணைந்து எங்களையே உமக்கு காணிக்கையாக்குகிறோம். இக்காணிக்கையை ஏற்று வெறுப்புகளிலும் இன்ப துன்பங்களிலும் வெற்றி தோல்வுகளிலும் அவரை போல நாங்கள் வாழ்ந்திட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகோ. எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் வார்த்தை மனிதரானார் என்னும் மறை உண்மையின் வாயிலாக உமது மாட்சியினுடைய பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பு எங்கள் அனைவரையும் ஆட்கொண்டிருக்கிறது. ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சொல்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனைகள் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கக்கூடிய கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் உம்முடைய திருப்பாதம் கூடி வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளில் திருப்பலி ஒப்பு கொடுத்து நன்றி கூறுகின்ற ஜெபிக்கின்ற குடும்பங்களையும், இன்றைய நாளில் அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களாக நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் அற்புத குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். எங்கள் அனைவரையும் உமது அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக எம் குடும்பங்களில் மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுன்முக ஒளியினுள் ஏற்றருளும். எம் பங்கிலே பணியாற்றிய முன்னாள் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகளுக்காக, அவருடைய ஆன்மாக்களுக்காக இந்நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்களை விலையில் உமக்கு உந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேட்டு மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை எல்லாம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கக்கூடிய பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் திருவிழா நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே,
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவர்தான் நம் அனைவரையும் உறவோடு, நலமோடு, வளமோடு, மகிழ்வோடு, அன்போடு, பாசத்தோடு எதிர்நோக்கு ஒரு நாளும் ஏமாற்றம் தராது என்ற நம்பிக்கையில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கக்கூடிய அன்பு தெய்வம். இந்த அன்பு தெய்வம் அளிக்கின்ற அன்பு விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்களாகி நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். தந்தையின் விருந்திது திருவிருந்திது, அவர் விரும்பி அளிக்கும் விருந்திது திருவிருந்திது. மகன் இயேசுவின் விருந்திது திருவிருந்திது, அவர் தன்னை பகிரும் விருந்திது திருவிருந்திது. பசித்திருப்போம் இறைவடைவர், காயமடைந்தோர் குணம் பெறுவர். இங்கே ஒதுக்கப்பட்டோர் உயர்வடைவோர், ஒன்றுமில்லாதோர் நிறைவடைவர் இறை உறவடைவர். மகாவிண்ணக தந்தையின் விருந்தினர் திருவிருந்தினர், அவர் விரும்பி அளிக்கும் விருந்தினர் திருவிருந்தினர். தந்தை அவர்கள் நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தில் செனட் செக்ரட்டரியாகவும் ஆவூர் பெரியநாயகி அன்னை திருத்தலத்தில் பங்கு பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் இந்த நாளில் நமக்காக வருகை தந்து மிக சிறப்பாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து நமக்காக இறைவனினுடைய ஆசிரை, அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆசிரை பெற்று தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நமக்காக ஜெபிக்க இருக்கின்றார்கள். எனவே தந்தைக்கு நம்முடைய நன்றியை, நம்முடைய பங்கின் சார்பாக நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் விதமாக பங்கினுடைய பங்கு பேரவை செக்ரட்டரி அப்பா இயேசுதாஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றியை வெளிப்படுத்துகின்றார்கள். சகோதரர் ராஜன் அவர்கள் எளிய அன்பளிப்பை வழங்குகின்றார்கள். அன்புமிக்கவர்களே,
உங்களுடைய ஓரினுடைய பாதுகாவலர் அற்புத குழந்தை இயேசுவினுடைய பெருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நாளிலே என்னை அழைத்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை அருட்தந்தை இரட்சகராஜ் அடிகளார், எனக்கு உறவு முறையில் மருமகன், இந்த நாளிலே என்னை அழைத்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். தந்தை அவர்கள் சீரும் சிறப்புமாக பணியாற்றுவதை அறிகின்ற போது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பங்கு தந்தையோடு இணைந்து பங்கு மக்களாகிய நீங்களும் சிறப்பாக ஈடுபாட்டோடு பணிபுரிவது மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய திருவிழா சீரும் சிறப்புமாக அமைய இந்த தந்தையர்களின் சார்பாக உங்களுடைய பங்கு தந்தைக்கும் பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் மீட்பராம் குழந்தை இயேசுவினுடைய பிறப்பில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். மனு குலத்திற்கு நீர் அருளிய மாபெரும் கொடை அவரே. அவரினுடைய வாழ்வும் சாவும் உயிர்ப்பும் எவ்வுலகில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பளித்து மறு உலகில் முடிவில்லா பேரின்பத்தை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அற்புத குழந்தை இயேசுவின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். இறைவனின் திருமகன் குழந்தை இயேசு பாவ இருளை அகற்றி மகிழ்ச்சி ஒளியால் நம் உள்ளத்தை நிரப்புவாராக. மனு உருவான வார்த்தையானவர் அமைதியையும் ஆசியையும் அக்களிப்பையும் அளித்து நம் அனைவரையும் நட்புறவில் ஒன்றாய் இணைப்பாராக. இறைவனின் ஆவி நம்மை ஒரே குடும்பமாக இவ்வுலகில் இணைத்து நித்திய பேரின்பத்திற்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்றுமே மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. மகள் தூயாவியாரின் பேராலே ஆண்டவருடைய பேராலே நமக்கு உரை உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை எல்லாம் நாளும் பொழுதும் கண்ணின் மணிபோடு வழிநடத்துகின்ற அன்பு தெய்வமே, அற்புத குழந்தை இயேசுவே, இதோ உம்முடைய திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியறலும். இது பவனி வருகின்ற இடமெங்கும் இறையாற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையினுடைய ஒளி வீசுவதாக. அன்பு தந்தையே, இது உம்முடைய அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவின் குழந்தை இயேசுவாக இந்த பங்கில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் மகிழ்ச்சியும் மனநிறைவோடு இந்த தேர் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நாளிலே இந்த தேர் செல்கின்ற இடங்களிலெல்லாம் மகிழ்ச்சியும் மனநிறைவும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி ததும்பவும் எம்முடைய அன்பு பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த தேர் பவனியிலே கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதம் நிரம்ப கிடைப்பதாக எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தந்தைக்கும் மகளுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த தேரினை எடுத்துச் செல்ல இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு பிள்ளைகளையும் இந்த தேரை பற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனித புலத்தை காப்பீராக. ஆமென். குழந்தை இயேசுவே
குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே குடும்பமாக உம்மையே தேடி ஓடி வந்தோம். குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே குடும்பமாக உம்மையே தேடி ஓடி வந்தோம். அருள் தாருமே எமக்கு அருள் தாருமே, வளம் தாருமே வாழ்வில் வளம் தாருமே. அருள் தாருமே எமக்கு அருள் தாருமே, வளம் தாருமே வாழ்வில் வளம் தாருமே. குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே குடும்பமாக உம்மையே தேடி ஓடி வந்தோம். குழந்தை இயேசுவே நாங்கள் உம்மையே தேடி ஓடி வந்தோம். நாடி வந்து உம்மையே பாடி புகழ்கின்றோம். பாடி நாங்கள் உம்மையே தேடி ஓடி வந்தோம். நாடி வந்து உம்மையே பாடி புகழ்கின்றோம். தீராத துன்பங்கள் தீர்க்க வேண்டி உம்மிடம், தீராத துன்பங்கள் தீர்க்க வேண்டி உம்மிடம். எம் கோயில் தெய்வமே உம் பாதம் பணிகிறோம். எம் கோயில் தெய்வமே உம் பாதம் பணிகிறோம். குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே குடும்பமாக உம்மையே தேடி ஓடி வந்தோம். குழந்தை இயேசுவே என்னை மகிமை செய்ய உமக்கு ஆசீரளிப்பேன் என்று சொன்ன எங்கள் அன்பு குழந்தை இயேசுவே. என்னை மகிமை செய்ய உனக்கு ஆசீரளிப்பேன் என்று சொன்ன எங்கள் அன்பு குழந்தை இயேசுவே. பல நூறு மக்களும் அருள் வேண்டும் போது, பல நூறு மக்களும் அருள் வேண்டும் போது, பல கோடி வரம் தரும் எங்கள் குழந்தை இயேசுவே. பல கோடி வரம் தரும் எங்கள் குழந்தை இயேசுவே. குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே குடும்பமாக உம்மையே தேடி ஓடி வந்தோம். குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே குடும்பமாக உம்மையே தேடி ஓடி வந்தோம். அருள் தாருமே எமக்கு அருள் தாருமே, வளம் தாருமே வாழ்வில் வளம் தாருமே. அருள் தாருமே எமக்கு அருள் தாருமே, வளம் தாருமே வாழ்வில் வளம் தாருமே. குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே குடும்பமாக உம்மையே தேடி ஓடி வந்தோம். குழந்தை இயேசுவே திருக்குடும்பம் இது இறை குடும்பம், அன்பினில் நிறையும் மறை குடும்பம். திருக்குடும்பம் இது நிறை குடும்பம்,
தாய் தந்தை உறவில் வளர் குடும்பம். நீதிமான் தந்தை யோசேப்பும் தூயவர் அன்னை மாமரியும். நீதிமான் தந்தை யோசேப்பும் தூயவர் அன்னை மாமரியும். இயேசுவை வளர்த்த தவ குடும்பம், இயேசுவை வளர்த்த தவ குடும்பம். மீட்பின் வழியில் தலை குடும்பம், திரு குடும்பம் இது இறை குடும்பம். அன்பினில் நிறையும் மறை குடும்பம். ஏழ்மை நிலையில் வாழும் போதும் நேசம் சிறிதும் குறையவில்லை. இறையின் குடும்பம் என்ற போதும் தாழ்மை நெஞ்சில் மறையவில்லை. தச்சன் மகனாய் தேவன் வாழ்ந்தார், கர்வம் ஏதும் பிறக்கவில்லை. அன்பில் கரைந்தே தாயும் வாழ்ந்தார், இறைவன் வாக்கை மறக்கவில்லை. திரு குடும்பத்தை நினைத்திடுவோம், புதிய குடும்பமாய் நிலைத்திடுவோம். திரு குடும்பத்தை நினைத்திடுவோம், புதிய குடும்பமாய் நிலைத்திடுவோம். திரு குடும்பம் இது இறை குடும்பம். அன்பினில் நிறையும் மறை குடும்பம். திரு குடும்பம் இது நிறை குடும்பம். தாய் தந்தை உறவில் வளர். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுள். இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, குழந்தை இயேசுவின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் குழந்தை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பங்கின் பாதுகாவலர் தூய குழந்தை இயேசுவினுடைய விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி இறுதி நேரத்தில் நற்கருணையாக எழுந்திருக்கிற குழந்தை இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கிறோம். இந்த நாளில், இந்த ஆண்டில் இந்த விழா எடுப்பது நாம் பெற்ற பாக்கியம். ஏனைய ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அருள் நிறைந்த ஆண்டு, இறையாசீர்மிக்க ஆண்டு, ஜூப்ளி ஆண்டு. இயேசு ஆண்டவர் பிறந்த 2025 ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகிற ஆண்டு. இந்த ஆண்டிலே அந்த பாலன் இயேசுவுக்கு நாம் விழா எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற தேவ செய்தி, எதிர்நோக்கில் நிலைத்திருங்கள், எதிர்நோக்கில் நிலைத்திருங்கள். இந்த செய்தி நம்முடைய பாப்பரசரால் இந்த ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2025 ஆண்டில் பாப்பரசர் எதிர்நோக்கில் நிலைத்திருங்கள் என்ற ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார் என்றால்,
இந்த செய்தி 2025ஆம் ஆண்டில் தொடக்கத்தில் எப்போது இயேசு பாலன் அன்னை கன்னிமரியாளுடைய வயிற்றில் கருவில் கருவாக உருவானாரோ அந்த நேரமே தான் இந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 39வது வசனம். அன்னை மரியாளிடமும் ஆண்டவரின் தூதர் சொல்லுகிறார், மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். உன்னுடைய வயிற்றில் ஆண்டவர் இயேசு பாலன் பிறக்க இருக்கிறார் என்று சொன்னபோது மரியாள் திகைத்து, இது எங்கனமாகும், நான் திருமணமாகாத கன்னியாயிற்று என்று சொன்னபோது பரிசுத்த ஆவியின் வல்லமை உன் மீது நிழலிடும் என்று சொல்லுகிறார். அப்போதுதான் இந்த எதிர்நோக்கில் நிலைத்திருங்கள் என்ற செய்தி முதலாக அன்னை மரியாள் வழியாக சொல்லப்படுகிறது. ஏதோ உமது அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும், உம்முடைய திருவிழத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லுகிறார். இந்த செய்தியானது எப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், லூக்கா எழுதிய நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் பார்க்கிறோம். இயேசுவினுடைய இறுதி நேரத்தில் கெத்சமனி தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு வரப்போகிற துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் எண்ணி கண்ணீர் விட்டு கதறி முழங்காலிருந்து பிரார்த்தனை செய்கிற பொழுது தந்தையை பார்த்து சொல்லுகிறார், தந்தையே, இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும், இருப்பினும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லுகிறார். ஆக அன்னை மரியாள் வயிற்றில் பாலன் இயேசு கருவான போது இந்த செய்தி, எதிர்நோக்கில் உறுதியாக இருங்கள் என்ற செய்தி எங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், இயேசு ஆண்டவர் தன்னுடைய சிலுவை சாவுக்கு முன்பாக வர இருக்கிற துன்ப துயரங்களை எல்லாம் அனுபவிக்கிறேன், தயாராக இருக்கிறேன், ஆனால் வேதனையாக இருக்கிறது, தந்தையே இதை என்னிடமிருந்து அகற்றிவிடு, இருந்தாலும் பரவாயில்லை, உம்முடைய சித்தப்படி ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறாரே, அந்த உன்னதமான நிகழ்ச்சி, அதன் வழியாகத்தான் இன்றைய செய்தியானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்நோக்கில் உறுதியாயிருங்கள். எதிர்நோக்கு என்றால் என்ன? கடவுளின் திருவுளத்தை, கடவுளின் சித்தத்தை, கடவுளின் ஆசையை இன்முகத்தோடு, முழு மனதோடு, திறந்த உள்ளத்தோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு பொருளான நிலைதான் எதிர்நோக்கு. ஆக இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? கடவுளின் திருவிழத்தை நீ ஏற்றுக்கொள்ள உறுதியாக இரு என்று சொல்லுகிறார். இந்த கடவுளின் திருவிழத்தை ஏற்றுக்கொள்வது என்பது எளிதான காரியம் அல்ல, சுலபமான காரியம் அல்ல. மாறாக கஷ்டங்கள் நிறைந்த, துயரங்கள் நிறைந்த, வேதனைகள் நிறைந்த, வருத்தங்கள் நிறைந்த ஒரு நிலைப்பாடுதான் கடவுளின் திருவிழத்தை ஏற்றுக்கொள்வது என்பது. திண்டுக்கல் அருகே வெள்ளோடு என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அவர் பெயர் சந்தியாகு. கடவுள் மீது ஆழமான பற்றுள்ளவர். திருமணம் முடிக்கிறார். அன்பு செய்து ஒரு பெண்ணை பிற மறையைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார். மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். குழந்தை உருவாகிறது. தலைப்பேறு பிரசவத்திற்காக மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். அந்த பிரசவத்திலே சிக்கல் ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த பெண்மணி மனநிலை பாதிக்கப்படுகிறது, பைத்தியமாக கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த நிலையில் பெண்ணுடைய பெற்றோர், பிற மறையைச் சேர்ந்தவர்கள் வேதனைப்படுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? எங்களுடைய குலதெய்வத்தை வணங்காமல் இன்னொரு கடவுளுடைய இயேசுவை வணங்கியதால் தான் என்னுடைய மகளுக்கு இந்த கதி ஏற்பட்டது. எனவே தன்னுடைய மருமகனிடம் சொல்லுகிறார்கள், என் மகள் பிழைக்க வேண்டும், அதற்கு ஒரே ஒரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய குலதெய்வத்திற்கு வந்து, கோவிலுக்கு வந்து நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது சந்தியாகு என்ற உத்தம கிறிஸ்தவர் மறுக்கிறார். நான் நிச்சயமாக வரமாட்டேன் என்று.
அவர்கள் கெஞ்சுகிறார்கள், என்னுடைய மகளுடைய உயிரோடு வேண்டும், மருத்துவர்கள் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லுகிறார்கள், நீர் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்னபோது ஒரு நிலையில் சொல்லுகிறார், என்னுடைய மனைவி சாகத்தான் வேண்டும் என்று கடவுள் சித்தமானால் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஒருபோதும் என்னுடைய தேவன் இயேசுவை விட்டு வரமாட்டேன் என்று சொல்லுகிறார். நடந்த ஒரு காரியம், நல்ல முறையில் குழந்தை பிறந்தது, அற்புதமாக அவர் சுகமடைந்தார். இதுதான் எதிர்நோக்கு. எதிர்நோக்கில் உறுதியாக இருங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்நோக்கி என்ற கடவுளின் சித்தத்தை நீ கடைபிடிப்பதற்கு வேதனைகள் வரலாம், இழப்புகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம். ஆனால் நீ அதை முழு மனதோடு திறந்த மனத்தோடு ஏற்றுக்கொள்வாயானால் கடவுளின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். இதைத்தான் நான் பார்க்கிறோம். தொடக்க நூல் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் கடவுளின் இருதயத்திற்கு நெருக்கமான இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதன் ஆபிரகாம். ஒரு பெரிய பணக்காரர், செல்வந்தர், கடவுளுக்கு பிடித்தமான ஒரு மனிதர். காரணம், ஆபிரகாமை கடவுள் அழைக்கிறார். செல்வந்தராக இருக்கக்கூடிய பல மாடுகள், ஆடுகள் மற்றும் நிலங்களுக்கெல்லாம் சொந்தக்காரராக இருந்து செல்வந்தராக வாழக்கூடிய அந்த மனிதரை அழைத்து, ஆபிரகாம் நான் காட்டும் தேசத்திற்கு போ என்று சொன்னபோது மறுப்பு எது சொல்லவில்லை, மனம் துயரப்படவில்லை, மனம் வேதனைப்படவில்லை. இதோ நான் செல்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வீடு, தன்னுடைய ஊர், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தேசம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவன் காட்டிய தேசத்திற்கு சென்றதால் கடவுள் அவன் மீது அளவற்ற அன்புள்ள மனிதனாக கடவுள் இருந்ததை பார்க்கிறோம். அந்த மனிதனுக்கு ஒரு குறை இருந்தது. தன்னுக்கு என்று ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி கலக்கம் அடைந்து அவ்வப்போதெல்லாம் ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்தாலும் கடவுள் கொடுத்த பாடில்லை. கொடுக்கவில்லை என்று சொல்லி அவர் கலங்கவில்லை, அதற்காக வருத்தப்படவில்லை. கடவுளின் திருவிழம் என்று ஒன்று இருக்கிறது, அப்போது கொடுப்பார் என்று காத்து கொண்டிருக்கிற ஒரு வேளையில் அவருக்கு ஈசாக் என்ற ஒரு குழந்தையை கொடுக்கிறார். வளர்கின்றான் நன்றாக. 12 வயது நடக்கிற பொழுது அந்த சிறுவனையும் ஆண்டவர் பலிகொடு என்று சொன்னபோது ஆபிரகாம் கண்ணீர் விடவில்லை. அமைதியாக மன நிறைவோடு மகனை பலியிட செல்லுகிற பொழுதுதான், அந்த மகனை படுக்கையில் இட்டு வெட்டப்போகிற பொழுதுதான் கடவுள் தூதரின் வழியாக தடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நிகழ்ச்சியை நாம் எதற்கு எடுத்து பார்க்கிற பொழுது, கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுவது என்பது, எதிர்நோக்கில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது கலக்கமும் துன்பமும் நிறைந்த ஒரு காரியம்தான். அவ்வாறு அந்த துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையையும் நாம் தாங்கிக் கொண்டு இது கடவுளின் விருப்பம், கடவுளின் சித்தம் என்று உறுதியாக ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற அந்த விசுவாச வாழ்வுக்கு ஆண்டவர் உன்னை மேன்மையாக ஆசீர்வதிப்பார். எவ்வாறு கன்னை மரியாளை ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டதால் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் வர இருக்கக்கூடிய அவமானங்கள், அவமரியாதைகள், இன்னும் பல்வேறு தன் உயிருக்கே ஆபத்து வரும் என்ற நிலை இருந்தும், இதோ உமது அடிமை உம்முடைய சித்தம்படி ஆகட்டும் என்று சொல்லி தன்னை முழுவதும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்படைத்ததற்காக அவருக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசு. அன்னை மரியாள் கடவுளின் தாயின் மட்டுமல்ல, விண்ணுலகத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் கடவுளுடைய தாயாக, அரசியாக உயர்த்தப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைப்பதை பார்க்கிறோம். அதே போலதான் கடவுளின் சித்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஆபிரகாமுக்கு விசுவாசத்தின் தந்தை என்று உலகம் முழுவதும் ஆளுகின்ற மக்களுடைய விசுவாசத்திற்கு தந்தையாக உயர்த்தப்படுவதை பார்க்கிறோம். ஆக பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த தந்தையின் திருவிழத்தை ஏற்று அதன்படி வாழ்ந்து தனது வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததால் உயர்த்தப்பட்ட ஆபிரகாமை போல, இயேசுவை போல, அன்னை மரியாளை போல நாமும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த எதிர்நோக்கி என்று சொல்லக்கூடிய கடவுளுடைய சித்தத்திற்கு முழுமையாக கையளிக்கக்கூடிய அந்த திறந்த உள்ளத்தோடு நாம் வாழ முற்பட வேண்டும். அவ்வாறு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை நிச்சயமாக துயரம் நிறைந்ததுதான். ஏனென்றால் இக்காலகட்டத்தில்
இந்த எதிர்நோக்கில் உறுதியாக இருப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. நம்முடைய அன்றாட பணிகளில், நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த பரபரப்பான நேரத்தில் கடவுளுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி கடவுளை சித்தப்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாழ முற்படுகிற பொழுது பல தடைகள், பல கலக்கங்கள், பல கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுகின்ற நிலையில் இதையெல்லாம் தாண்டி எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் என்னுடைய தேவன் என்னை கைவிட மாட்டார், என் இயேசு என்னை விட்டு போக மாட்டார் என்ற அந்த உறுதிப்பாடான உள்ளமானது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் உறுதியாக இருக்குமானால் நாமும் குழந்தை இயேசுடைய பிஞ்சு கரத்தால் தாங்கப்பட்ட ஒரு குழந்தையாக வாழ்வதற்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். எனவே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நேரம் கருதி இந்த அருமையான அற்புதமான மகிமையான அருள் நிறைந்த இந்த ஆண்டில் இந்த நமது பாதுகாவலரான குழந்தை இயேசுவினுடைய விழாவை கொண்டாடும் இந்த இறுதி நேரத்தில் அந்த இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் தந்தையே உமது விருப்பப்படி ஆகட்டும் என்று சொல்லி அந்த தந்தையின் விருப்பத்தபடி வாழ்ந்ததால் அவருடைய வாழ்வில் ஏற்பட்டப்பட்ட பல இன்னல்கள், இடுக்கண்கள், கஷ்டங்கள், மன துயரங்கள், அவமானங்கள் எல்லாவற்றையும் தாண்டி கடைசியில் இரத்தத்தை சிந்தி தனது குருதியை சிந்தி இறுதியில் தன் உயிரை கொடுத்து அதன் பரிசாக உயிர்த்தெழுந்து இன்று தந்தையின் வலப்பக்கம் என்றிருந்து நமக்காக கடவுளாக வீற்றிருக்கிறார் என்று சொன்னால் அந்த எதிர்நோக்கில் அவர் உறுதியாக இருந்தார். அந்த கடவுளின், அந்த தேவனின், அந்த இயேசுவினுடைய வாழ்வை மையமாக கொண்டு அந்த பாலன் இயேசு, குழந்தை இயேசுவை பாதுகாவலாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது வாழ்வில் அவரை மையமாக கொண்டு நமது வாழ்வில் எத்தகைய ஒரு சூழ்நிலையிலும் கடவுளின் விருப்பத்திற்கு பணிந்து ஏற்று வாழக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம் உள்ளவராக வாழ்வோம். பாலன் இயேசு, குழந்தை இயேசு நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். அடையாளம் தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறும். புதிய நியம முறைகள் வரும். உலகளாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கை உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆய இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவிடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நம்முடைய பங்கில் திருவிழாவன்று இந்த யூபிலி ஆண்டை துவங்குகின்றோம். இப்பொழுது அதன் அடையாளமாக இந்த யூபிலி ஆண்டினுடைய லட்சணையை இப்பொழுது நாம் விளக்கத்தை கேட்க இருக்கின்றோம். இந்த லட்சணை இப்பொழுது நம்முடைய திருத்தொண்டர் அவர்கள் இதனுடைய விளக்கத்தை தருகின்றார்கள். அன்பு மிகுந்தவர்களே, இந்த யூபிலி ஆண்டினுடைய லட்சணையாக நாம் பார்ப்பது 4 நிறங்கள் இருக்கிறது. அந்த 4 நிறங்கள் பூமியினுடைய 4 மூலைகளிலிருந்தும் அனைத்து மனித இனத்தையும் அடையாளப்படுத்தும் விதமாக 4 மனித உருவங்களை காட்டுகிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் அரவணைத்து செல்வது உலக மக்களை ஒன்றிணைக்க வேண்டிய ஒற்றுமையையும் உடன் பிறந்த சகோதர உணர்வையும் இது காட்டுவதாக நாம் பார்க்கிறோம். இந்த லட்சணையினுடைய அடிப்பகுதியிலே ஒரு நங்கூரம் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். அந்த நங்கூரமானது கப்பலை நிலைநிறுத்த உதவுவது போல பல்வேறு போராட்டங்களால் தள்ளாடும் மனித வாழ்வை நிலைநிறுத்த இந்த சிலுவை என்னும் நங்கூரம் உதவுகிறது என்பதை குறித்து காட்டுகிறது. அந்த நங்கூரத்தினுடைய அடிப்பகுதியிலே கடல் அலைகள் இருப்பதை போல நாம் பார்க்கின்றோம். இந்த கடல் அலைகளானது மனித வாழ்வு என்பது ஒரு பயணம் என்ற ஒரு போராட்டத்தை கொண்டிருக்கிறது என்பதையும், இந்த பயணத்தில் நாம் நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் என்ற அர்த்தத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. ஆக இந்த ஆண்டு திருத்தந்தை கூறியது போல யூபிலி ஆண்டு சகோதர உணர்வோடு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ்வோம். திருவிழாவின் தொடக்க நாளிலிருந்து கொடியேற்றத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் இன்னும் அன்பின் பகிர்வு முடிகின்ற வரைக்கும் திருவிழா சிறப்பாக நடைபெற உதவி இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புத குழந்தை இயேசுவின் இந்த பிரசன்னத்தில், நற்கருணை பிரசன்னத்தில் நன்றி கூற விரும்புகின்றேன். ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றி மறுரை கருத்துக்களை வழங்கிய அருள் பணியாளர்களுக்கு இன்றைய நாளில் சிறப்பாக நம்முடைய திருவிழாவன்று நற்கருணை பிரசன்னத்திலே மறையுரையாற்றி இருக்கக்கூடிய தந்தை நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தினுடைய பொருளர் அருள்பணி ஜேம்ஸ் செல்வநாதன் அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய பங்கின் சார்பாக நன்றி கூறி இந்த பொன்னாடையை போர்த்துகின்றோம். அவருக்கு தொடர்ந்து இந்த எளிய அன்பளிப்பை வழங்குகின்றோம். இப்பொழுது அப்பா ராஜேஷ் அவர்கள் தந்தை அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்துகின்றார்கள். சகோதரர் ராஜன் அவர்கள் எளிய அன்பளிப்பை வழங்குகின்றார்கள். பங்கில் பல நாட்கள் திருப்பலி நிறைவேற்றி தற்பொழுது தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற அருள்பணி ராஜன் அவர்களுக்கு மக்களை பார்க்க வேண்டும், அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆசிரியரை பெற வேண்டும், இந்த திருவிழாவென்று வர வேண்டும் என்று அவர் மிகுந்த சிரத்தை எடுத்து பயணம் செய்து வருகை புரிந்திருக்கின்றார். மிக்க மகிழ்ச்சி. நமக்காக வருகை புரிந்து ஜெபித்திருக்கிற அருள்பணி ராஜன் அவர்களுக்கு சகோதரர் ஜெரால்ட் அவர்கள் பொன்னாடை, சகோதரி பிரின்சி எளிய அன்பளிப்பை வழங்குகின்றார்கள். பலிபீடத்தை மலர்களால் அழகு செய்து வழிபாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்திருக்கிற நம்முடைய பங்கில் பணியாற்றுகின்ற புனித தோமையாரின் பிரான்சிஸ்கன் துறவர சபையைச் சேர்ந்த அருள் சகோதரிகளுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவிப்போம். நம்முடைய பங்கில் பணியாற்றுகின்ற இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் வருகை புரிந்து நற்கருணை வழங்குவதற்கும் நமக்காக ஜெபித்து இருக்கக்கூடிய உறவு ஒன்றிப்பை நம்மோடு வெளிப்படுத்துகின்ற சகோதரிகள் மரியின் ஊழியர் சபையைச் சேர்ந்த அருள் சகோதரிகளுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றோம். அருகாமையில் இருக்கக்கூடிய நத்தமாடிப்பட்டியிலிருந்து வருகை புரிந்திருக்கிற மரியின் ஊழியர் சபையைச் சேர்ந்த அருள் சகோதரிகளுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம்.
அருகாமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் வருகை புரிந்திருக்கக்கூடிய மற்ற அருள் சகோதரிகளுக்கும் நம்முடைய நன்றிகள். அன்புக்குரியவர்களே, பாடகர் குழுவினர் மிகுந்த சிரத்தை எடுத்து இணைந்து பயிற்சி பெற்று மிக சிறப்பாக வழிபாட்டிலே நாம் பங்கெடுப்பதற்கு தங்களையே தயாரித்து பாடல்களை பாடி இசைக்கருவிகளை மீட்டி நம்மையே இந்த வழிபாட்டிலே ஒன்றிணைய வைத்திருக்கின்றார்கள். எனவே நம்முடைய பங்கின் பாடகர் குழுவினுடைய தலைவர் அப்பா லாரன்ஸ் அவருக்கும் அவரோடு இணைந்து பாடல்களை பாடுகின்ற பாடகர் குழுவினருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவிப்போம். ஒவ்வொரு நாளும் அன்பியங்கள் இறை சமூகங்களாக இணைந்து வழிபாட்டை சிறப்பித்திருக்கிறீர்கள். ஆலயத்திற்கு முன்பாக கோலமிடுவது, பலிபீடத்தை அலங்கரிப்பது, வழிபாட்டிலே பங்கெடுப்பது, வழிபாட்டிலே ஒருங்கிணைப்பது என்று சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஒருவர் மற்றவரை விட சிறப்பாக செய்திருக்கிற ஒவ்வொரு அன்பியங்களுக்கும் இறை சமூகங்களுக்கும் அதன் பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிக்கின்றோம். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து பங்கு தந்தையோடு இணைந்து செயல்பட்டிருக்கிற நம்முடைய பங்கின் பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கு, குறிப்பாக அனைவரையும் ஒருங்கிணைத்திருக்கிற பங்கு பேரவை செயலர் தாஸ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து உழைத்திருக்கிற ஒவ்வொரு பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். ஆலயத்தை திருவிழாவிற்காக தயாரிக்கும் விதமாக தூய்மை செய்து ஒவ்வொரு நாளும் உண்டியல் எடுத்து நற்கருணை வழங்குவதற்கு உதவி செய்து இப்பொழுது உணவு வழங்குவதற்கும் உதவி பரிமாறுவதற்கும் இன்னும் பல்வேறு ஆலய ஒழுங்குபடுத்துவதற்கான பணிகளை செய்திருக்கிற மரியாயின் சேனையினருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். ஆலயத்தை அழகுபடுத்தி டெக்கரேட் செய்து ஆலயத்திலே வழிபாடு நாம் பங்கெடுப்பதற்கு இருக்கைகள் அமைத்து வளாகத்தை தூய்மை செய்து மறுபடியும் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் இருக்கின்ற இடத்திலே எடுத்து வைத்து அவைகளையெல்லாம் ஒழுங்குபடுத்திய நம்முடைய பங்கின் யூத் டிசைபிள்ஸ் இளையோர் இயக்கத்தினருக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவிக்கின்றோம். ஊராட்சி மன்றத்திலிருந்து தேர் ஓடுகின்ற வீதியையும் ஆலய வளாகத்தையும் தூய்மை செய்திருக்கிற முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜெயராஜ், முன்னாள் வார்டு மெம்பர் சகோதரர் சிவா, தற்போதைய பொறுப்பாளர் கிளர்க் மகாலட்சுமி மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். பாதுகாப்பு கொடுத்த காவல்துறைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். ஆலய முகப்பு மற்றும் வளாகத்தை மின் அலங்காரத்தினால் அழகு செய்து ஒளி நாம் அனைவரும் நன்றாக இனிமையாக கேட்பதற்கு இந்த ஒளிபெருக்கியை ஏற்பாடு செய்திருக்கிற மணப்பாறை மலையடிப்பட்டியைச் சேர்ந்த பாலா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளருக்கும் பணியாளருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். ஆலய பலிபீடத்திற்கு முன் மேடை அலங்காரம் செய்திருக்கின்ற இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் செய்திருக்கிற தேர்வோடு வீதிகளிலே மின் விளக்குகளை அமைத்திருக்கிற நம்முடைய திருநகரைச் சேர்ந்த செல்வம் ஆடியோஸ் உரிமையாளருக்கு செல்வம் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். இன்னும் திருப்பலி முடிந்த பிறகு நற்கருணை ஆசிர் முடிந்த பிறகு நடைபெறுகிற அன்பின் விருந்து நமக்கெல்லாம் கொடுப்பதற்காக ஒரு சில குடும்பங்கள் மனமு வந்து உதவி செய்திருக்கிறார்கள். நத்தமாடிப்பட்டி தாமஸ், நத்தமாடிப்பட்டி ஃபெலிக்ஸ், நத்தமாடிப்பட்டி சாலமோன், நத்தமாடிப்பட்டி லியோன் ஆசிரியர், திருநகர் மணிநாதன், திருநகர் மகிமைராஜ் மற்றும் பெயர் சொல்ல விரும்பாத நபர்கள் இந்த அன்னதானத்திற்கு மிகவும்
உதவி செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த நபர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். சமையல் சமைத்து கொடுத்த வீரப்பன் அப்பா அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். இந்த பலிபீடத்தில் ஸ்டேஜ் அமைப்பதற்கு தன்னுடைய மனமார்ந்த நன்கொடை வழங்கி இருக்கக்கூடிய பொன்மலைப்பட்டி ஆல்வின் அருள்தாஸ் அவருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்னும் பலரும் இந்த விழா சிறக்க உதவி செய்திருக்கிறார்கள். திருப்பலி கருத்து எழுதுவது சகோதரி அருள்மேரி, ஜோதி, ஜெயராணி, சகோதரர் சேசு, இன்னும் அவரோடு இணைந்து வழிபாட்டிலே உதவி செய்திருக்கிற சகோதரி சில்வியா, சகோதரி ஹெலன், சகோதரர் ஜோசப், இன்னும் நிறைய நபர்கள் தங்களையே அர்ப்பணித்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவராக பெயர் சொல்ல வேண்டுமென்றால் நிறைய நேரம் எடுக்கும். எனவே அனைத்து தன்னார்வ தொண்டர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நத்தமாடிப்பட்டியிலிருந்தும் பல இடங்களிலிருந்தும் இந்த திருவிழா நாட்களிலே, குறிப்பாக ஒவ்வொரு நாளும் இந்த நவநாள் திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபித்திருக்கிற இந்த நாளில் பல இடங்களிலிருந்து வருகை புரிந்து அற்புத குழந்தை இயேசுவின் ஆசிரியரை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அற்புத குழந்தை இயேசுவின் பக்தர்களுக்கும் சிறப்பாக நன்றியை நாம் கரவொலி எழுப்பி தெரிவிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த யூபிலி ஆண்டுக்கான இந்த லட்சணையை, இந்த அடையாளத்தை நம்முடைய பங்கிலே வடிவமைத்து கொடுத்திருக்கின்ற சகோதரர் பாடகர் குழுவின் தலைவர் சகோதரர் லாரன்ஸ் அவருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி நாம் தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அற்புத குழந்தை இயேசு ஆண்டவரினுடைய ஆலயம் என்பது தனி சிறப்பு வாய்ந்த ஒன்று. நம்முடைய ஆலய வளாகத்திலே அதனை பொறித்திருக்கின்றோம். நீங்கள் அனைவருமே இந்த வரலாறை அறிந்திருக்கின்றீர்கள். தமிழகத்தில் முதலில் கட்டப்பட்ட அற்புத குழந்தை இயேசுவுக்கான ஆலயம் நம்முடைய ஆலயம். எனவே பலரும் இந்த இடத்துல வந்து அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆசிரை பெற்று சென்று கொண்டிருக்கின்றீர்கள். குழந்தை பாக்கியம் வேண்டி ஜெபித்து குழந்தை பாக்கியம் பலரும் பெறுகிறீர்கள். திருமண காரியங்களுக்காக, வேலை வாய்ப்புக்காக, இன்னும் குடும்ப சமாதானத்துக்காக, கடன் பிரச்சனை தீர்வதற்காக, இன்னும் எத்தனையோ காரியங்களை பொருளாதார வளர்ச்சிக்காக என்று நாம் வேண்டி வருகின்ற பொழுது நம்முடைய வேண்டுதலை இந்த அற்புத குழந்தை இயேசு ஆண்டவர் கேட்டு நிறைவேற்றி தந்து ஆசீர்வதிக்கிறார். நன்றி உணர்வோடு நாம் கூடி வந்திருக்கிறோம். பொறுமையாக காத்திருந்து இந்த அற்புத குழந்தை இயேசுவுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். நேர தாமதம் ஆகி இருக்கிறது, பொறுமையாக காத்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி. இப்பொழுது மாண்புயர் கீதம் பாடகர் குழுவினரோடு இணைந்து மாண்புயர் கீதம் பாடுவோம். நற்கருணை ஆசிரியை பெற்ற பிறகு உடனடியாக கொடியிறக்கம், அதனைத் தொடர்ந்து உணவு பகிரப்படும். அன்பின் உணர்வு பகிர்கிற சமயத்தில் எல்லாரும் அப்படியே அமர்ந்திருங்கள். 4 இடங்களில் இந்த உணவானது கொடுக்கப்பட இருக்கின்றது. நம்முடைய குழந்தை இயேசு மண்டபத்தில் 2 இடத்துலையும், பள்ளி வளாகத்தில் 2 இடத்துலையும் தயார் செய்து வைத்திருக்கிறோம். மிக விரைவாக வரிசையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிமையாக கொடுத்துட முடியும். தயாராக இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே உட்காந்துருங்க. கொஞ்சம் அதே இடங்களில் ஈஸியாக எளிமையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பள்ளி வளாகத்தில் இருக்கிறவங்க பள்ளி வளாகத்திலே பெற்றுக்கொள்ளலாம். ஆலயத்திற்கு முன்பாக இருக்கின்றவர்கள் மண்டபத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏதாவது ஒரு இடத்தை நீங்கள் தேர்வு செய்து உட்காந்து சாப்பிடுங்க, அல்லது நீங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு எடுத்து சென்று கூட சாப்பிடலாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இங்கே அமர்ந்து சாப்பிட்டு விட்டு ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிற பள்ளி வளாகத்துக்கு முன்னாடி 2 குப்பை தொட்டிகள், அதில் அந்த குப்பைகளை போட்டு விட்டு செல்லுங்கள். தயவு கூர்ந்து அப்படி வீசி விட்டுறாதீங்க. நம்மளுடைய பொறுப்புணர்வை இதில் காட்ட வேண்டும். படைப்பை பராமரிப்போம் என்று சிந்தித்திருக்கிறோம். எனவே தூய்மையை நாம் பேணி காக்க வேண்டும். எனவே எங்கே குப்பை தொட்டி இருக்கோ அங்கே தயவு கூர்ந்து அந்த வேஸ்ட்டை போட்டுட்டு போக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது திருநகர் பங்கு முழுவதும் உள்ள இறைமக்கள் ஒரு கூட்டில் இணைத்து முகவரி மறந்தோரை பார்த்து பரவசத்திட வைத்தாய். இத்திருவிழா மூலம் ஒன்றிணைத்த பங்கு தந்தை மற்றும் திருத்தொண்டர்
இருவருக்கும் பங்கு இறைமக்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்கும் வண்ணம் பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். பங்கு தந்தைக்கு சகோதரர் திரு ஆசிரியர் சேசு அவர்கள் பொன்னாடை போத்துகிறார். சகோதரி சில்வியா அவர்கள் திருத்தொண்டர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார். நன்றி. இப்பொழுது வண்ண வண்ண வான வேடிக்கை ஆலயத்தின் முகப்பில் நடைபெறும். மேலே காட்சியாக திருவிழாவினுடைய கொண்டாட்டத்தின் வெளிப்பாடாக வெடிக்கப்படுகின்றது. அனைவரும் அதனையும் பார்த்து ரசித்து கொண்டு பொறுமையாக நாம் இந்த திருவிழாவினுடைய நிறைவில் அன்பின் பகிர்வில் பங்கெடுத்து இல்லம் செல்வோம். எல்லாமல்ல இறைவனினுடைய அருளும் ஆசீரும் இந்த நாளில் அபரிவிதமாக நமக்கு மேலிருந்து கீழே இறங்கி வருகிறது. இந்த அடையாளமாக நம்முடைய திருவிழாவினுடைய இறுதி நிகழ்வாக இந்த கொடியானது இப்பொழுது மேலிருந்து விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு இறைவனினுடைய அருளை கொண்டு வரும் விதமாக அடையாளமாக அசைந்து அசைந்து இறங்கி வருகின்றது. அற்புத குழந்தை இயேசு ஆண்டவர் தன்னுடைய பிஞ்சு கரத்தினால் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசிரை தந்து கொண்டிருக்கின்றார். நம்பிக்கையோடு நன்றி உணர்வோடு இந்த நிகழ்விலே நாம் பங்கெடுப்போம். பல்வேறு விதமான வேண்டுதல்களையும் பல்வேறு விதமான விண்ணப்பங்களையும் நம்பிக்கையோடு கூட நாம் எடுத்து வைத்து இந்த கொடியை ஏற்றினோம். அற்புத குழந்தை இயேசுவின் அவனால் திருப்பலியிலே பங்கெடுத்தோம். அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆசிராக இந்த நாளிலே நாம் இந்த நற்கருணை ஆசிரை வழியாக அற்புத குழந்தை இயேசுவின் ஆசிரை பெற்றிருக்கிறோம். நன்றி உணர்வோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற வண்ணமாக நாம் தொடர்ந்து நன்றி உணர்வோடு பயணிப்போம். எப்பொழுது அன்பின் விருந்து நமக்கு வழங்கப்படுகின்றது. 4 இடங்களிலே பொறுமையாக அருள் கூர்ந்து அதனை பெற்று அருந்தி செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை யாருக்காவது நன்றி சொல்ல மறந்திருந்தால் தயவு கூர்ந்து பொறுத்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் அற்புத குழந்தை இயேசுவின் 42வது ஆண்டு திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். ஹாப்பி ஃபீஸ்ட், ஹாப்பி ஃபீஸ்ட்.